வெல்கம் டு எட்டுகோ. நம்ம சேனல் மூலயமா வே டு வின் அப்படின்ற தலைப்பில் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் ₹30 நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டுனீங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா 6ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் மூலயமா நடத்தப்பட்ட செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி ஆன்லைனில் இருந்துச்சோ அப்படி தான் நடக்கும். ஆனால் 1.5 மணி நேரம் ஸ்ட்ரிக்டாக நடக்கும். ஓகேங்களா? அது வந்து ஓப்பன் சோர்ஸாக முன்னாடி வச்ச டெஸ்ட் வந்து எவ்வளோ மணி நேரம் வேணால் எழுதலான்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் அந்த லிங்க் வந்து செயலிழந்துவிடும். ஓகேங்களா? யாரெல்லாம் ₹30 கட்டி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆனீங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த குரூப்பில் நாங்கள் டெஸ்ட்டுக்கான லிங்க் ஷேர் பண்ணுவோம். அவங்களால மட்டும்தான் டெஸ்ட்டு எழுத முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அது மூலிமா டெஸ்ட்டுக்கு எப்படி நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மூலிமா எப்படி ப்ரைஸ் தருவோன்றதை முடிவு பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ₹1000 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நிறைய பேர் பல பேருக்கு பலவிதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இது வந்து வே டு வின்ன்றது ஒரே ஒரு டெஸ்ட் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடையாது. சில பேர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ₹30 கட்டி எழுதணுமா எக்ஸாம் வரைக்கும் கேட்குறீங்க. அப்படி இன்னும் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. இந்த ஒரு டெஸ்ட் நம்ம வைக்கலாம், சரி 100 கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ₹30 கட்டி எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு டெஸ்ட்டை தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் ₹30 என்ட்ரி ஃபீஸ் கட்ட போகிறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென்யூனாக நடந்துக்கணும். நெட்டில் பார்த்து எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி எழுதினாலும் உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ எக்ஸாம் எப்படி நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எப்படி ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நம்பிக்கையோடு எழுதுறீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பற்றின ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓ, இப்படி தான் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? நாங்கள் ப்ரைஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறோமோ அந்த க்ரைட்டீரியாவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் இதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் வைக்கிறீங்க, இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவில் முன்னாடி போட்ட டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து மேஜராக பார்க்க வேண்டியது வந்து கருத்தியல், அதுக்கப்புறமேட்டுக்கா சட்டம், பேசிக் தான். நம்மளோட கோஆப்ரேட்டிவ் மட்டும்தான். ஜிஎஸ் கிடையாது, தமிழ் கிடையாது. ஓகேங்களா? ஜிஎஸ் கிடையாது, தமிழ் கிடையாது, மேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட கோஆப்ரேட்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சிருவோம். இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வேட்டுகோப் சேனலை எல்லா வகையிலையும் ஃபாலோ பண்ணியிருக்கவங்க நல்ல மார்க் எடுக்கலாம். எல்லா வகையிலையும் எப்படின்னா வெறும் வீடியோ போடுறது, வீடியோ மட்டும் பார்க்குறது, சில பேர் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, சில பேர் நம்ம வீடியோவில் போடுற போஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒன் வேர்ட் டைப்பில் போஸ்ட் வரும், அது பார்க்க மாட்டாங்க. சில பேர் வாட்ஸ்அப்பில் போடுற எம்சிக்யூ கொஷின்ஸ், அதாவது குயிஸ், அதாவது எது கரெக்டு தப்புன்ற மாதிரி கொஷின்ஸ் நம்ம போடுவோம், அது பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் எல்லா வகையிலுமே வேட்டுக்கோப்பை, அதாவது நம்ம சேனலை எல்லா வகையிலுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓ, ஒரு விஷயம் அவங்க போட்டிருக்காங்க, நம்ம இதை பார்க்கலான்னு பார்த்தவங்க நல்லா எழுதலாம். ஓகேங்களா? ஒரு கொஷின் வந்து அந்த கொஷினை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சப்போஸ் நாங்கள் ஒரு எம்சிக்யூ கொஷின் வச்சு அந்த கொஷின் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற ஒரு டேட்டாவை நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போது எங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களோட மார்க் இதில் நல்லாவே வரும். ஓகேங்களா? மற்றபடி எக்ஸாம் வந்து சில பேர் வந்து நாங்கள் ஒர்க்கிங் போகிறோம், ஈவினிங் டைமில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 9:30 மணிக்கு, அதாவது மார்னிங் டைமில் நாங்கள் 10 மணிக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த 10 மணிக்கு சொல்லும்போது எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் எல்லா காம்படிஷன் எக்ஸாமும் 10 மணி 9:30க்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வர்றதுக்காக தான் நாங்கள் அதை வச்சுருந்தோம். உங்களோட மெஜாரிட்டி அதிகமாக இருந்தது, நிறைய பேர் ஒர்க் போகிறீங்க, உங்களால் எழுத முடியாது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் ஈவினிங் டைமில் டெஸ்ட் வேணும் அப்படின்றீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதான் எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்களோ, எத்தனை பேர் கமெண்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ரியாரிட்டி பார்த்து நாங்கள் மாற்றுவோம். ஓகேங்களா? ஈவினிங்கில் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்களுக்கு ஈவினிங் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நாங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா யார் யாருக்கு ஈவினிங். சில பேர் வந்து காலையில் வைக்கிறாங்க போல, நம்ம ஈவினிங் தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், ஈவினிங் தான் வேலைக்கு போயிட்டு வருவோம், நம்மளால் டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்களே,
அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஈவினிங் டைமில் வேணும் அப்படின்னா நாங்கள் ஈவினிங் டைமில் வைப்போம் ஓகேங்களா. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹையாக கமெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் நாங்கள் மாற்ற முடியும். சில பேர் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க நேற்று மெசேஜ் பண்ணி, உங்களோட டெஸ்ட் டைம் மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் எழுத முடியாது, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா எக்ஸாம் டைம் வந்து 9:30 இல்லைனா 10 தான். ஸோ அதனால தான் நம்ம அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுது ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும்ல. நம்ம வேலைக்கு போகிறோன்றதுக்காக டிஆர்பி எக்ஸாமும் இல்லை மற்ற எக்ஸாமும் ஈவினிங் டைமில் வைக்க மாட்டாங்கல்ல. நம்ம அவங்ககிட்ட கேட்கவும் மாட்டோம். சரி இது வந்து ஓப்பன் சோர்ஸாக ஆன்லைனில் நடக்குதுன்னும் போது மாற்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டுமே இது சாத்தியம் ஓகேங்களா. எங்கே படிக்கணும்? இது வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் கிடையாது, டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் சீரீஸ் கிடையாது, சிங்கிள் டெஸ்ட் தான் ஓகேங்களா. என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபீஸ். 30 ரூபீஸ் கட்டி யார் ஜாயின் பண்ணிடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட்டு. 6ஆம் தேதி டெஸ்ட்டு ஓகேங்களா. அதுக்குள்ளே 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. இன்னும் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே மறக்காமல் 30 ரூபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் மாற்றுறது ஈவினிங் மாற்றணும் அப்படின்னா அது உங்களோட பொறுத்து தான். மாற்றணும்னா மாற்றி நம்ம ஈவினிங் டைமில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. மற்றபடி வேறு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. டெஸ்ட்டு தயவு செஞ்சு இது ஒரு வீடியோ தானேன்ட்டு ஸ்கிப் பண்ணி போகாதீங்க, பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே டிஆர்பியில் நல்ல ஸ்கோர் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு எங்கள் வே2கப் சார்பாக நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா. நன்றி.